ஏதேதோ சம்பவங்கள் வாழ்க்கையில குறுக்கிடத்தான் செய்யுது. அதில் நம்ம மனசை உலுக்கக்கூடிய வேதனையான சம்பவங்களும் இருக்கும். அப்போ நினைச்சுப்போம், நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை ஆண்டவன் கொடுத்தான்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மட்டும்தான் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க, உள்ள பூந்து பார்த்தா தான் தெரியும் அந்தந்த லட்சணம், அவங்க வாழ்ற லட்சணம். ஆனால் வெளியில் அவங்க சிரிக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. சரி, இது ஒரு புறம் இருக்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு பௌத்த மத கதை ஒன்று இருக்கு. அதை கடைசி வரைக்கும் கேளுங்க, மனசுல தெளிவு பிறக்கும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது ஒரு கிராமம். சின்ன பையன் ஒருத்தன் ஏரிக்கரையில விளையாட போறான். அப்ப என்னை காப்பாத்து என்னை காப்பாத்துன்னு அலறும் சத்தம் ஒன்று கேட்குது. வலைக்குள்ள சிக்கி இருக்கிற முதல்ல ஒண்ணு சிறுவனை பார்த்து பரிதாபகரமா கதறுது. உன்னை வலையிலிருந்து விடுவிச்சு காப்பாத்துனா நீ என்ன விழுங்கிடுவே, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முதலைய காப்பாத்த அந்த சின்ன பையன் மறுத்துட்டான். ஆனா முதலையோ விடல. நான் உன்னை சத்தியமா சாப்பிட மாட்டேன், என்னை தயவு செய்து காப்பாத்துன்னு கண்ணீர் விட்டு அழுதுது. முதலையோட பேச்சை நம்பி அந்த சின்ன பையனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். வலையிலிருந்து முதலையோட தலை வெளிப்பட்ட உடனேயே அது சிறுவனுடைய காலை பிடிச்சிருச்சு. பாவி முதலையே, இது நியாயமா அப்படின்னு அந்த சின்ன பையன் கண்ணீரோட கேட்க, அதுக்கு என்ன செய்யறது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பிச்சது முதல்ல. அந்த சின்ன பையனுக்கு சாகிறத பத்தி கூட கவலை இல்லை. ஆனா நன்றி கெட்டத்தனமா அந்த முதல்ல சொன்ன சித்தாந்தத்தை, தத்துவத்தை தான் ஏத்துக்க முடியல. முதல்ல வாய்க்குள்ள மெல்ல போய்கிட்டு இருக்கும் போது சிறுவன் மரத்துல இருந்த பறவைகளை பார்த்து கேட்டான். முதல்ல சொல்றது மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா? அதுக்கு பறவைங்க எல்லாம் சொல்லுச்சு, எவ்வளவோ பாதுகாப்பா மரத்தினுடைய உச்சியில கூடு கட்டி முட்டையிடுறோம், ஆனா அதை பாம்புங்க வந்து குடிச்சிட்டு போயிடுது. அதனால சொல்றோம், முதல்ல சொல்றது சரிதான் அப்படின்னு. ஏரிக்கரையில மேய்ஞ்சிட்டு இருந்த கழுதைகளை பார்த்து சிறுவன் அதே கேள்வியை கேட்கிறான். நான் இளமையா இருந்த காலத்துல என் எஜமான அழுக்கு துணிகளை சுமக்க வச்சு என்னை சக்கையா பிழிஞ்செடுத்தான். எனக்கு வயசாகி நடை தளர்ந்து போன போது எனக்கு தீனி போட முடியாதுன்னு சொல்லி என்னை துரத்திட்டான். முதல்ல சொல்றது தப்பே இல்லை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு கழுத சொல்லுச்சு. சிறுவனால அப்பவும் ஏத்துக்க முடியல. கடைசியா ஒரு முயலை பார்த்து சிறுவன் இதே கேள்வியை கேட்கிறான். இல்ல, முதல்ல சொல்றத நான் ஏத்துக்கல, முதல்ல உளருது அப்படின்னு முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துடுச்சு. சிறுவனோட காலை கவ்வியபடியே வாதாட தொடங்குச்சு. சிறுவனை வாயால கவ்விக்கிட்டே நீ பேசுறதால எனக்கு சரியா புரியல அப்படின்னு முயல் சொல்லி சிரிச்சது. முதல்ல சொல்லுச்சு, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, சிறுவனை விட்டா ஓடிடுவான் அப்படின்னு. அப்போ முயல் சொல்லுச்சு, அட புத்தி இல்லாத முதலையே, உன்னோட வாளோட பலத்தை கூடவா நீ மறந்துட்ட? சிறுவன் ஓட முயற்சி பண்ணா அவனை ஒரே அடியில உன்னாட பிடிச்சிட முடியாதா என்ன? முதலையும் சிறுவனை விட்டுட்டு பேச தொடங்குச்சு. அப்பதான் முயல் சிறுவனை பார்த்து நிக்காதே ஓடிடுன்னு கத்த சிறுவன் ஓடுறான். முதல்ல சிறுவனை வீழ்த்துறதுக்காக வாளை உயர்த்திய போதுதான் அதுக்கும் ஒன்று புரிஞ்சது. வலையில சிக்கி இருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள்ளேயே சிறுவனை விழுங்க துவங்கிட்டோமேன்னு ஞாபகம் வந்துச்சு. சிறுவன் தப்பி ஓடிட்டான். அப்ப கோபத்தோட முதல்ல முயலை பார்த்துச்சு. முயல் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, புரிந்ததா, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. கொஞ்ச நேரத்திலேயே தப்பி ஓடின அந்த சின்ன பையன் கிராமத்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க முதலைய கொன்னுட்டாங்க. அப்ப சிறுவனோட வந்த ஒரு நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்தி ஓடி கொன்னுடுச்சு. அந்த சின்ன பையனால முயலை காப்பாற்ற முடியல. அந்த சின்ன பையன் பெருமூச்சு விடுறான். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு சமாதானமாகறான். வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்மால முழுக்க புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் பிரபஞ்ச தத்துவம். இன்னும் சில பேர் உலகத்துல நடக்கிற எல்லா அக்கிரமங்களுக்காகவும் கொடுமைகளுக்காகவும் மனசை போட்டு குழப்பிப்பாங்க. அது அப்படி நடந்திருக்க கூடாது, இது இப்படி நடந்திருக்க கூடாது, ஐயோ பாவம் இப்படியெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் கேட்பார் இல்லையா, இப்படியெல்லாம் புலம்புவாங்க. அவங்க சுமைய அவங்க தாங்க சுமக்கணும். எல்லா பாரத்தையும் நீங்க சுமக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது.
நீங்கள் முக்கால் பகுதியில் நிற்கலாம், அரை பகுதியில் நிற்கலாம். எந்த இடத்துல நிற்கிறீங்க, மிச்சம் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, அதை கணக்கு போடுங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு செய்ய வேண்டிய கடமையை சந்தோஷமாக செஞ்சுட்டு நாம் விடைபெறுறது தான் நமக்கும் நல்லது, நம்முடைய சந்ததிகளுக்கும் நல்லது. சந்தோஷங்கிறது மனசுக்குள்ளே இருக்குது, வெளியில் தேடாதீங்க. இனி எப்பவும் ஜெயம் ஜெயம் ஜெயம்தான்.